ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சுடிதார் டாப்பை எப்படி நம்ம தைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கட்டிங் வீடியோ நம்ம நிறைய அப்லோட் பண்ணியாச்சு. அதனால் இன்றைக்கி நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ எப்படின்னு பார்ப்போம். ஒரு பாயிண்ட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். முதல்ல என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரே சைஸில் 2 டாப்பு கட் பண்ணியிருக்கேன். முதல்ல லைனிங்கை தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம கட்டிங்கை முடிச்சாச்சு. இப்போ ஸ்டிச்சிங்கை பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம ஸ்லீவை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு லைனிங் கொடுக்கல, அப்படியே தான் தைக்க போகிறோம். ஸ்லீவில் வந்து நிறைய ஜாயின்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதாவது சைட்ஸில் 2 பக்கமும் ஆமோவில் 2 பக்கமுமே ஜாயின் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு துணி. அதனால் இப்போ முதல்ல ஜாயின் கொடுத்துக்கலாம். நீளமாக ஒரு துணி கொடுத்து கீழே வரைக்குமே அதுக்கு ஜாயின் தேவைப்படுது. அதனால் நீளமாகவே கட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ முதல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்லீவ்லையுமே 4 பக்கமும் ஜாயின் போட்டாச்சு. இப்போ ஸ்லீவில் கீழே மடித்து தைச்சிக்கலாம். ரெண்டு ஸ்லீவுமே மடித்து தைச்சாச்சு. இப்போ ஸ்லீவை வந்து சைஸ் பண்ணிக்கலாம். ஜாயின்ஸ் நிறைய போட வேண்டியது இருந்ததுனால ஸ்லீவை வந்து ஜஸ்ட் கட் பண்ணி எடுத்துருந்தேன், அவ்வளோதான். இப்போ நம்ம அழகாக அதை சைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சைஸிங்னா அந்த ஷேப்க்கு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தேவையான அளவில் நாச்சி போட்டுக்கலாம். நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஸ்லீவில் ஃப்ரண்ட்டுக்காக ஒரு ஷேப் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி சுடிதார் டாப் ஸ்லீவ்லேயும் ஃப்ரண்ட்டுக்காக அந்த ஷேப் கொடுத்துட்டு அடையாளத்துக்காக ஒரு நாச்சு போட்டுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்குக்கு அடித்து திருப்புறதுக்காக ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இது எனக்கு ஒரே பீஸாக கிடைக்கல, 2 பீஸாக கிடச்சிது. அதனால் இதில் ஜாயின் போட்டுக்கிட்டு இப்போ நான் அது லைனிங்கில் நெக்கு கட் பண்ணி எடுத்தேன் இல்லையா, அந்த அளவில் வச்சு அந்த நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு 1.5லேருந்து 2 இன்ச்சு அதில் துணி இருக்கணும். அப்போ தான் அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நடுவில் இருக்கிற தையல் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் இன்னொரு தையல் போட்டுக்கிட்டு இப்போ அந்த நெக்கில் நம்ம அட்டாச் பண்ணும்போது அந்த இடம் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதனால் அதை 2ஆக பிரித்து அதுலேயும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த தையலை போட்டு முடிச்சுட்டு இப்போ இதில் பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஓரங்கள்லாம் மடித்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். அப்போ ஃபினிஷிங் உள்ள நல்லாயிருக்கும். அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டில் லைனிங்கை உள்பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணாமல் மேல் பக்கமாக வச்சு நெக்கை மட்டும் தையல் போட்டுட்டு அடித்து நம்ம அர்க்காத் பண்ணி திருப்பிக்கலாம். ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது நெக்கு பக்கம் வந்து கிழிஞ்சு வந்துடும். நம்ம அர்க்காத் பண்ணுற இடத்துலலாம் கொஞ்ச நாள்லேயே கிழிஞ்சு வந்துடும். அதனால் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா லைனிங்கை உள்பக்கமாகவே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நெக் பார்ட்டு, அதை வந்து அடித்து திருப்பிட்டு ஹெம்மிங் பண்ணிடணும். இப்போ நம்ம இதில் கேன்வஸும் கொடுக்கல. அதனால் அந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு ஒரு நெக்கு கிழியாமல் இருக்கும். ஸோ இப்போ நெக்கில் தையல் போட்டுக்கிட்டேன். இப்போ சுற்றியும் தையல் போட்டுக்கலாம். அந்த லைனிங்கை ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி லைனிங்கை மடித்து ஒரு உள்பக்கமாக ஒரு தையல் போடணும். ஸோ அதையும் பண்ணிக்கலாம்.
நெக் ஃபினிஷிங்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த நெக் பீஸை வந்து மேல் பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஷேப்பில் வச்சுருக்கோமோ அதே ஷேப்பில் அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அட்டாச் பண்ண பீஸை வந்து உள்பக்கமாக திருப்பிக்கணும். நம்ம திருப்பும்போது என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் வரதுக்காக சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம். அந்த வளைவுலெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்துட்டு உள்ளே திருப்பிக்கலாம். உள்ளே திருப்பிட்டு அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அந்த பீஸ் அந்த உள்பக்கம் போகிற பீஸில் எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எட்ஜு போடும்போது பார்த்திங்களா, நம்ம என்ன ஷேப் எடுத்திருக்கோமோ அந்த ஷேப் நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ நான் வந்து ஸ்வீட் ஹார்ட் கட்டிங் தான் எடுத்திருக்கேன் நெக்குக்கு. ஸோ அந்த ஷேப்புக்கு இந்த ஷேப்புக்கு வந்து இந்த மாதிரி எட்ஜு போட்டுக்கலாம். எல்லா டிசைனுக்குமே இந்த மாதிரி எட்ஜு போட முடியாது. சில டிசைன்ஸ்க்கு மட்டும்தான் எட்ஜு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருப்பும்போது அப்படியே அந்த ஷேப் கிடச்சிருச்சு. ஸோ திருப்பிட்டு இன்னொரு எட்ஜு போட்டுக்கலாம். மேலே தெரிகிற மாதிரி ஒரு 2 பீஸ் சேர்த்து வச்சு ஒரு எட்ஜு போட்டுக்கலாம். இப்போ எட்ஜு போட்டு முடிச்சுட்டு அந்த பீஸை அப்படியே ஷோல்டரில் ஜாயின் பண்ணி விட்டுலாம். ஷோல்டரில் ஜாயின் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நெக்கை செக் பண்ணிங்கன்னா தெரியும். நீங்கள் என்ன எப்படி கட் பண்ணிங்களோ அந்த ஷேப்பில் அப்படியே இருக்குது பாருங்கள். நல்லா கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ உள்பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் உள்பக்கமாக இருக்கா, அதை அப்படியே நம்ம ஹெம்மிங் பண்ணிடலாம். நீங்கள் தையல் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ பேக் பீஸை ரெடி பண்ணிக்கலாம். பேக் பீஸில் வந்து உள்பக்கமாக லைனிங்கை அட்டாச் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கோ அதை அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி லைனிங்கில் வந்து பாட்டத்தில் மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு இப்போ இந்த மடிப்பு வந்து இதில் இந்த பீஸோட உள்பக்கத்தில் வர மாதிரி அட்டாச் பண்ணுவோம். எப்படி இருக்குது பாருங்கள். கீழே வந்தால் இந்த மாதிரி இந்த மடிப்பு வந்து உள்பக்கமாக இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம இதை அப்படியே லைனிங்கை அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே உள்பக்கமாக அட்டாச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம கட் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக விட்ட துணி தான். இப்போ அந்த சைடு வந்து மேலேருந்து போட்டு வந்தோம், லைனிங் அட்டாச் பண்ணிட்டு வந்தோம். மேலேருந்து ஷோல்டர்லேருந்து அட்டாச் பண்ணிட்டு வந்தோம். இது வந்து பாட்டத்தில் வந்து அட்டாச் பண்ணிட்டு வரலாம். இந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரெண்டுத்துலேயுமே இந்த எக்ஸஸாக
இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே எக்ஸஸ் பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பேக்கில் வந்து டாட் பிடிக்க போகிறோம். அதனால் டாட்டுக்கு நேராக இது வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிறதுனால, துணி வலுவலுன்னு இருக்கிறதுனால ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் டாட் பிடிக்க போகிறேன். மார்க் பண்ணி இருக்கிற இடத்துல இருந்து டாட். ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக் நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை முதல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பேக்கில் அட்டாச் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ லேசாக அந்த வளைவுக்காக சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு இந்த நம்ம அட்டாச் பண்ண இந்த பைப்பிங் துணியை உள்ளே மடிச்சுக்கலாம். மடித்து ஒரு தையல் போடலாம். தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுறேன். இப்போ இதில் ஃபினிஷிங் தையல். ஃபினிஷிங் தையலை இந்த மாதிரி ஷோல்டருக்கு மேலே இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும்.
ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்படி தான் வருது. சரிங்களா? இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இப்படி போடும்போது ஃப்ரண்ட் வருது, இந்த சைடு ஷோல்டருக்கு இந்த பக்கம் ஃப்ரண்ட் வருது. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டை அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்லீவ் கட் பண்ணி, அது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கணும். அதே மாதிரி இது வந்து ரெண்டுமே டாப்பு உள்ளே இருக்கணும். சரிங்களா? சென்டர்லேருந்து நம்ம ஷோல்டர்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இந்த இடம் ஷோல்டர் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்து சைடு அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீட்லேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்லீட்டுக்கு நான் நீடில் மார்க் இருக்குது பாருங்கள், அந்த மார்க்கில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இடுப்புக்கிட்டையும் மார்க் பண்ணியிருக்கு, அதுலேயே பண்ணிடலாம். எக்ஸஸ் ஸ்பேஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓவர்லாக் போடுறதா இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்மகிட்ட ஓவர்லாக் இல்லாததுனால நான் அதை கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் லேஸ் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் இல்லாமல் சும்மா அப்படியே மடித்து லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நான் அந்த லேஸை பிரித்து எடுத்துட்டு பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஒன்றா போட்டு சைஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லேஸை அட்டாச் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீட்டை தைச்சிக்கலாம்.
ஸோ லேயர்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுற்றி இதில் எட்ஜ் போட்டுருவோம்.